புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது. இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. உனக்குள் இருக்கும் மயக்கம் அந்த உயரத்தில் நிலவை அழைக்கும். இதழின் விளிம்பு துளிர்க்கும் என் இரவினை பனியில் நனைக்கும். எதிரினில் நான் எரிகிறதா உதிர்ந்திடும் மழைச்சலும் நீயே. ஒரு முறை அல்ல, முதல் முறை அல்ல, தினம் தினம் என்னை சுடும் தீ. உன் சிரிப்பினில் என் மனதின் பாதையும் போக, உன் இமைகளின் கண்ணிமைகளின் மின் பார்வையில் நீதையும் தேய. தஞ்சாவூர் வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாமா? நான் கோயிலை சுற்றியும் என்னென்ன பிளேஸ்க்கு போனேன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். தஞ்சாவூரில் மராத்தா பேலஸ், அப்புறம் சரஸ்வதி மகால் லைப்ரரி அதுக்கப்புறம் விஜயநகர் ஃபோர்ட்டு, இந்த மாதிரி கோயிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 4-5 பிளேஸ் ஒரே இடத்துலையே சுற்றி இருக்கும். அதில் இது ஒரு விஜயநகர் ஃபோர்ட்டோட டெரஸ் தான். அதுக்கப்புறம் இங்கே அவங்க யூஸ் பண்ண அந்த பழைய காலத்து ஐட்டம், அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்கெலிட்டன் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய அவங்க ராஜாக்கள் வச்சுருந்தது எல்லாமே இருந்தது. அது போக அவங்களோட கீழே ராஜாக்கள்லாம் இருந்திருப்பாங்கள்ல, அவங்க வாழ்ந்த வீடு இருந்துச்சு தனியாக. எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் போகிறதா இருந்துச்சுன்னா கூகுளில் அது என்ன டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க, இந்த டைமில் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப தூரம் போக வேண்டியதெல்லாம் இல்லை, இதெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது. நிறைய விதமான ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. இது விஜயநகர் ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். நேம் ஜூம் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது மேலே ரூஃபில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெயிண்டிங்காக அது என்ன டைப்னு தெரில, அவ்வளோ இன்ட்ரிகேட்டாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இது போக சரஸ்வதி மகாலில் தஞ்சாவூர் பற்றின ஃபுல் ஸ்டோரியும் ஒரு மூவி மாதிரியே போட்டிருந்தாங்க. அதுக்கான டைமிங் ஆஃப்டர்நூன் போயிருந்தோம். ஒரு 1/2 hour தான் போட்டாங்க, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. இது எங்கள் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு மியூசியம் தான். இதில் அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், தறி, அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கோயில் பக்கத்துலேயே ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் போகலை, அதுக்கு பின்னாடி தான் இந்த ரெட் கலர் மியூசியம் இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா அங்கே போய் மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். இது அந்த அரண்மனையோட உள்ள அவங்களோட ரூம்ஸ் எல்லாம் கூட அலோவ் பண்ணாங்க பார்க்குறக்கு. இது கவர்மெண்ட்டோடது போல், நாங்கள் தெரியாமல் உள்ளே போயிட்டோம். ஆனால் ஸ்டாச்சூஸ் எல்லாம் பெருசாக இருந்துச்சு. சரி, அதனால் வந்ததுக்கு வீடியோ எடுத்துருவோமே அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன்.